ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னோடய ஸ்டைலில் அரைச்சி விட்ட சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு தான். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சாம்பார் பண்ணுறதுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். பருப்பு ஒரு அரை கப்பு ஊற வச்சுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருக்கேன். தண்ணியில் கழுவி எடுத்துகிட்டு அது கூடவே ஒரு 10 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகா கீறினது, ஒரு தக்காளி, கொஞ்சமாக பூண்டு, மஞ்சத்தூள். இப்போ இதெல்லாமே சேர்த்து நம்ம குக்கரில் போட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். முதல்ல நான் பாசிப்பருப்பு போட்டுக்கிறேன். ஊற வச்ச தண்ணியவே நம்ம வேக வைக்க யூஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே பழமாக நறுக்கின ஒரு தக்காளி, ஒரு கீறின பச்சை மிளகா அண்ட் 10 பல் வெங்காயம், கூடவே ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு அடுப்பு பற்ற வச்சு சரியாக 3 விசில் வந்தோடனே நம்ம இதை ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நான் சாம்பார்க்காக மசாலா ரெடி பண்ண போகிறேன். அரைச்சி வைக்கிற மசாலா. இப்போ சாம்பாருக்கு பொடிக்கு மசாலா இதுதான். 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக காஞ்ச கருவேப்பிலை எடுத்துருக்கேன். பச்சையாக இருந்தால் கூட நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். 7 வரமிளகா, கொஞ்சமாக சின்ன வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு, 1 ஸ்பூன் தனியா. இதெல்லாம் தான் நம்ம வறுத்து எடுக்க போகிறோம். ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒன்று ஒன்றா சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம். எப்போவுமே மிளகா வறுக்குறீங்கன்னா கொஞ்சமாக கல்லுப்பு அதில் சேர்த்துக்கோங்க, நெடி வராமல் இருக்கும். இதில் சீரகம், வெந்தயம், கடுகு, கருவேப்பிலை, தனியா, கடலைப்பருப்பு. முதல்ல இதை நல்லா வறுத்துக்கிறேன். நல்லா கலர் மாறுற அளவுக்கு வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி விட்ட சாம்பார் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. நான் சொன்ன அளவுக்கு இந்த மெஷர்மெண்ட் இருந்தாலே போதும். 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நம்ம சாம்பார் ரெடி பண்ணிக்கலாம். இது ஒன்றும் இல்லைங்க, சாம்பார் பொடி பண்ணுறது தான். நான் அது கூடவே கொஞ்சமாக வெங்காயமும் பூண்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ வைக்கிறதுனால நான் ஃப்ரெஷ்ஷாக மேக் பண்ணி செஞ்சுக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா இந்த பொடி மட்டும் தனியாக அரைச்சி வச்சு ஸ்டோர் பண்ணி கூட எப்போல்லாம் சாம்பார் பண்ணுறீங்களோ நீங்கள் அப்போது அதில் 1 டீஸ்பூனோ 2 டீஸ்பூனோ ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கடுகு சீரகம் வெடிச்சு வரும், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ கலர் நல்லாவே மாறிடுச்சுங்க. கடுகும் சீரகமும் நல்லா வெடிச்சு வருது. இப்போ நான் இது கூடவே சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் சேர்த்துக்கிறேன். பருப்பும் விசில் வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் 2 விசில் வந்தோம்னா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். பருப்பு நல்லா 3 விசில் வந்துருச்சுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதுவுமே நல்லா வறுபட்டுச்சு. இது நம்ம ஆற வச்சு அரைச்சிக்கலாம். நல்லா கலர் மாறி வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இதையும் நம்ம ஆஃப் பண்ணி ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லாவே ஆறிடுச்சு.
இது நம்ம மிக்ஸி ஜாருக்கு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம நல்லாவே அரைச்சி எடுத்தாச்சு. சூப்பராக ஒரு பேஸ்ட்டு மாதிரி வந்திருக்குங்களா. இது நம்ம தாளிக்கும் போது ஆட் பண்ண போகிறோம். வாங்க எப்படின்னு காட்டுறேன். இப்போ பருப்பு நல்லாவே வெந்துருச்சு. ப்ரெஷர் ரிலீஸ் ஆனவுடனே நான் எடுத்து கொஞ்சமாக கடைஞ்சி வச்சுருக்கேன். அண்டு நம்ம அரைச்ச மசாலாவுமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ தாளிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் பற்ற வச்சுக்கோங்க. ஸ்டவ் பற்ற வச்சுட்டு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா காஞ்சதுமே நான் இன்றைக்கி சாம்பாருக்கு வந்து நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஒரு 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். நம்ம நல்லெண்ணெயில் செய்கிறதுனால சாம்பார் வந்து ரொம்பவே வாசனையாக இருக்கும். அப்படி உங்கள்கிட்ட நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். இப்போ எண்ணெய் நல்லாவே காஞ்சிருச்சு. இதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். நல்லா வெடித்து வரட்டும். கடுகு சீரகம் நல்லா வெடிச்சிருச்சு. இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு காய்ஞ்ச மிளகாவை கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே அரைச்சி வச்சுருக்க மசாலாவை நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா இந்த எண்ணெயிலே கொஞ்சம் வதங்கணும் இந்த மசாலா. அப்போ தான் அதில் இருக்க பச்சை வாசனை போகும். எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா அரைச்சோம்னா இந்த ஜார் கடுவுன தண்ணியை இதோட கொஞ்சம் தண்ணியை இது கூடவே சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். நல்லா அந்த பச்சை வாசனை போகணும். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா மசாலா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள் மேலே. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்க பாசிப்பருப்பை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா தண்ணியாக தான் இருக்கணும். கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கடலைப்பருப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்கும். உங்களுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க, ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே சாம்பாருக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா சலசலன்னு கொதித்தோடனே நம்ம கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பும் தண்ணியும் தேவையான அளவு செக் பண்ணி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ ஒரு மூடி போட்டு கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ நல்லா சலசலன்னு 5 நிமிஷம் கொதிச்சிருச்சுங்க. பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும், இதில் மேலே நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. அவ்வளோதான், நம்ம ரொம்பவே ஈஸியான சின்ன வெங்காயம் போட்டு அரைச்ச சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம மல்லித்தலை தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, என்னோடய ஸ்டைலில் சின்ன வெங்காயம் மீதி மசாலாலாம் அரைச்சி விட்ட சாம்பார் ரெடி ஆகிடுச்சு.
மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இன்னும் மோர் வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய். ஹாப்பி குக்கிங், ஹாப்பி ஈட்டிங்.